ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 25 மார்ச் 2026 बाप दादा ने சொல்றாங்க, जैसे डॉक्टर पेशेंट को पहले फेथ में लाते हैं, उन्हें विश्वास हो जाता है कि ये डॉक्टर बड़ा अच्छा है, यहाँ से शफा मिल जाएगी. ஸோ எப்படி லௌகிக் உலகத்துல யாருக்கானாலும் உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஒரு டாக்டர் போய் பாக்குறாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்து நல்லா சிரிச்சு சந்தோஷமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சரியாயிடுங்க, என்ன 2 நாள்ல பாருங்க, நீங்க முன்ன போல எழுந்து கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்லாம் ஒரு நம்பிக்கைக்கு தரக்கூடிய வார்த்தைகள், ஊக்க உற்சாகத்தினுடைய வார்த்தைகள் பேசினா நமக்கு வந்து அவர் என்ன செய்தாலும் சரி, நமக்கு அந்த டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை வந்துடுமா. நல்ல ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், இது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு. அப்போ அவர்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா நமக்கு சரியாயிடுது. அவர் கொடுக்குற மருந்தை விட அவருடைய அந்த வார்த்தைகள், அந்த ஊக்க உற்சாகத்தினுடைய பேச்சு, நம்பிக்கை, அதுல நமக்கு என்ன ஆயிடுதான், நம்ம மனசு இன்னும் ஃப்ரீ ஆயிடுது. वैसे डॉक्टर कितनी भी बढ़िया दवाई दे, लेकिन अगर फेथ नहीं है तो उस दवाई का असर नहीं होता. அதே போல நம்ம அந்த டாக்டர் கிட்ட போறோம், அவர் வந்து அப்படி ஒரு மாதிரி ரொம்ப பலகீனமா பேசுறாரு, இல்ல அவர் சரியா கவனிக்கல, ஏதோ ஏனோ தானோ ஒன்று பண்றாரு. அப்ப அவர் நல்ல ஒரு காஸ்ட்லி மெடிசின், சரியான ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தாலும் நமக்கு அவர்கிட்ட கொஞ்சம் செட் ஆகாததுனால அது வந்து சரியா ஆகிறது இல்லையா. அப்ப இதுவும் என்னது, மனதனுடைய விஷயம்தான். ऐसे रूहानी डॉक्टरी में भी ऐसी शक्तिशाली स्टेज हो जो सबका फेथ हो जाए कि यहाँ पहुंचे हैं तो अवश्य कोई ना कोई प्राप्ति होगी ही. அப்ப பாபா நமக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாரு, நீங்க எல்லாம் ஆன்மீக மருத்துவர்கள், ஆன்மீக டாக்டர்கள். இப்போ உங்ககிட்ட உலகத்தினுடைய ஆத்மாக்கள் பேஷண்ட் மாதிரி வர போறாங்க. ஸோ அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்கிறாரு பாபா இன்னைக்கு. அந்த முதல் டாக்டர் எப்படி குஷியா இருப்பாரு, தைரியமா இருப்பாரு. அப்ப அவருடைய தைரியத்தினுடைய ஆதாரத்திலேயே அந்த பேஷண்ட் சரியாயிடுறாங்க. பாபா சொல்றாரு, நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர் ஆயிடுங்க, உங்களை பாக்குறவங்களுக்கு நம்பிக்கை வந்துடணுமா. அப்ப நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறோம், இவங்க கிட்ட வந்துட்டோம், நமக்கு கண்டிப்பா இங்க இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில நமக்கு திருப்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இவங்களை பார்த்தா நமக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க உங்களோட ஸ்திதியை உருவாக்கி வச்சுக்கோங்க. சோ வர்றவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். பாபாவை தான் இந்த சமூலமா செய்ய போறாரு, ஆனா வரும்போது அவங்களுக்கு பாபா தெரியாது இல்லையா. பாபாவுடைய கருவியா நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம் பொழுது அந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஸ்திதி, நம்முடைய பேச்சு, இதெல்லாமே எப்படி இருக்கணுமா, பவர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அந்த மாதிரி நீங்க உங்களை சரி செய்து வச்சுக்கோங்கன்னு பாபா சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி.